கள்ளக்குறிச்சியில் நாம் தமிழர் சார்பில் போட்டியிடும் ஜெகதீசனை ஆதரித்து அயோத்தியா பட்டணத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இதை என் அன்பு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே வளர்ச்சி வளர்ச்சி என்று கட்டமைப்பது வெறும் வார்த்தையில்தான். இந்த ஆலைகள், இத்தனை ஆலைகள் இந்த நாட்டுக்குள் உள்நுழைந்திருக்கிறது. நம் நாடு என்ன வளர்ச்சி அடைந்திருக்கிறது? வளர்ச்சி அடைந்து விட்ட மாநிலத்தில் எதற்காக இலவச அரிசி? வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில் எதுக்காக குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய்? வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில் மதிப்புமிக்க வாக்குக்கு எதுக்கு 500 ரூபாய் காசு? வளர்ச்சி அடைந்து விட்டதே. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, ஒரு பண்டிகை, பொங்கல் பண்டிகைக்கு 650 கோடிக்கு குடிக்கிற மக்களுக்கு எதுக்கு இலவசம்? ஒரே நாள் பொங்கல், ஒரே நாள் தீபாவளி, ஒரு நாள் தீபாவளி பண்டிகைக்கு 650 கோடிக்கு குடிக்கிற அளவுக்கு காசு வச்சிருக்கிற நாட்டின் மக்களுக்கு எதற்காக இலவசம்? ஒரு பிடித்த நடிகரின் திரைப்படம் வெளியானால் ஒரே நாள் வசூல், ஒரு நாள் காட்சிகளில் வசூல் 34 கோடி. மது மயக்கத்திற்கும் கேளிக்கைக்கும் பொழுதுபோக்குக்கும் இவ்வளவு பணத்தை கொட்டி கொடுக்கிற வசதி இருக்கிற என் நாட்டு குடிகளுக்கு எதற்காக இலவசம்? எதற்காக? அதுதான் தேர்தல் அரசியல். ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எடையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். இலவசம் என்பது வளர்ச்சி திட்டமே அல்ல, அது கொடுமையான வீழ்ச்சி திட்டம், தன்மானத்தை இழக்க வைக்கும் திட்டம். மானத்திற்காக உயிரை விட்ட தமிழ் தேசிய மக்களை தன்மானம் இழந்து கையேந்த வைக்கிற திட்டம். என்ன கொடுக்கிறார்கள்? மிக்சி இலவசம். என்ன கொடுக்கிறார்கள்? கிரைண்டர் இலவசம். என்ன கொடுக்கிறார்கள்? சைக்கிள் இலவசம். என்ன கொடுக்கிறார்கள்? மடிக்கணினி, லேப்டாப் இலவசம். ஏன் தண்ணீர் இலவசமாக இல்லை? ஏன் இல்லை? இதில் எல்லாம் இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீர்கள்? இலவசத்தை சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் விமர்சிக்கிறார்கள் என்ற உடனேயே விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிக்சி, விலையில்லா கிரைண்டர், இலவசங்கிற சொல்லை எடுத்துட்டு விலையில்லா என்று போடுகிறார்கள். விலையில்லா, எங்களுக்கு விலையில்லா. நீங்க வாங்குற கம்பெனிலேயே உங்களுக்கு விலை இல்லவா? உங்களுக்கு விலை இருக்குல்ல? அப்ப அந்த விலை யார் கொடுத்த விலை? எங்க விலை, நாங்க கொடுத்த காசு. இது எவ்வளவு பெரிய ஏமாற்று! மிக்சி கொடுத்தாய் மசாலா அரைக்க, கிரைண்டர் கொடுத்தாய் மாவு அரைக்க, மிக்சி கொடுத்தாய் மசாலா எதை வச்சு அரைப்பது? மிளகாய் மல்லி யாரு விளைய வைப்பது? கிரைண்டர் கொடுத்தாய் அரிசி பருப்பு ஆட்டணும். அரிசி பருப்பு எங்க